நந்திதாவும் சபிக்கப்பட்ட அரக்கனும். ஒரு தொலைதூர நாட்டில் மணிமுத்து நகரம்னு ஒரு அழகான நகரம் இருந்ததான். அந்த நகரத்தில் நதிகள் எல்லாமே வெண்முத்து போல பாஞ்சிச்சான். வண்ணமயமான பூக்கள் இருந்ததான். அங்கே மக்கள் எல்லாமே அமைதியாக வாழ்ந்து வந்தாங்களாம். அந்த ராஜ்யத்தில் ராஜா வீரசேகரனும் ராணி மல்லிகைப்பூவும் ஆட்சி செஞ்சாங்களாம். அவங்க நீதி நேர்மையும் மட்டுமே மக்களுக்காக பண்ணிட்டு வந்தாங்களாங்க. அவங்களுக்குன்னு ஒரே ஒரு அழகிய ராஜகுமாரி நந்திதான் ஒரு மகள் இருந்தாங்களாம். அவங்க அழகு மட்டும் இல்லைங்க, அவங்க ரொம்ப புத்திசாலியும் துணிச்சலானவங்களும் கூட. ஒரு நாள் அந்த நகரத்துக்கு அருகில் கருங்காடுன்ற ஒரு மாயக்காட்டிலேருந்து ஒரு மந்திரவாதி மாளிகைக்கு வந்தானா. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உங்கள் நாட்டில் இருக்கிற ஒரு அழகான பெண்ணை நான் அழைத்து போயிடுவேன், மறுத்தா உங்கள் நாட்டில் இருளால் சூழ்ச்சிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போனாங்களாம். ராஜாவும் ராணியும் ரொம்ப கவலையாக இருந்தாங்களாம். ஆனால் நந்திதா அதை நினச்சி கவலைப்படலையாம். அவங்க நான் அந்த நாட்டை அந்த மந்திரவாதி கிட்ட போராடி எப்படியாவது காப்பாற்றணும் உறுதியாக காட்டுக்கு போனாங்களாம். காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாட்டு மக்களும் ராஜாவும் ராணியும் ஒரு முத்துவாள் கொடுத்தாங்களாம். அப்போது அந்த முத்துவாள் எடுத்துக்கொண்டு அவங்க கருங்காட்டுக்கு போயிட்டு இருந்தாங்களாம். அந்த காட்டுக்கு நல்ல ஒரு மாய மரம் இருந்தது. அந்த மாய மரம் வந்து நந்திதா உன்னோட உண்மையான ஆசையை சொல்லுன்னு சொல்லிச்சான். அப்போ சொல்லிச்சான், என் ஆசை வந்து என் மக்களையும் நாட்டையும் காப்பாற்றுறது தான் என்னோட ஆசைன்னு சொல்லிச்சான். அப்போ அந்த மரம் வந்து ஒரு உண்மையை சொல்லிச்சான் அந்த பொண்ணுக்கிட்ட. இந்த மாதிரி நீ ஒரு பொய்யையும் உண்மையும் அறிஞ்சு ஒரு மந்திரவாதி கிட்ட ஒரு உண்மையை மட்டும் சொல்லு. நீ ஒரு உண்மையை மந்திரவாதி கிட்ட சொல்லிட்டேன்னா மந்திரவாதியோட சக்தி எல்லாம் போயிடும், நீ அவனை ரொம்ப சுலபமாக வெண்டுடலான்னு சொல்லிச்சான். அப்போ அவன் என்ன பண்ணலாம், அந்த வாளை மந்திரவாதி தேடி போனாலாம். அந்த வாளை எடுத்துட்டு போய் மந்திரவாதி முன்னாடி நின்று வாளை உயர்த்தி ஒரே ஒரு உண்மையை தான் சொன்னாலாம். அந்த வாள்லேருந்து ஒரு ஒளி பரவி அங்கே இருந்த எல்லா இருளும் போயிடுச்சான். மந்திரவாதி பயந்து ஓடிட்டானா. கருங்காட்டுலேயும் அழகாக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிச்சு, பறவைகள் பாடிச்சு, நிறைய ஒளி வந்துச்சு. நந்திதாவும் ரொம்ப சந்தோஷமாக தன் நாட்டுக்கு போனாங்களாம். மக்கள் மகிழ்ச்சியோடு அவங்கள வீர தலைவி வாழ்கன்னு சொல்லிட்டு வரவேற்றாங்களாம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அறிவும் தைரியமும் இருந்ததுன்னா நம்ம எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம், நம்ம கூட இருக்கவங்களும் சந்தோஷமாக நிம்மதியாக பார்த்துக்க முடியும்.